அன்பார்ந்த இதெல்லாம் முதல்ல எங்களுடைய இணைய கல்விக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற நாட்களும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாம் இல்லை இவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கட்டும் என்று பெரியவர்கள் தாய்மார்கள். பெரிய அளவில் நம்முடைய இடுவாயில அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் நினைத்திருக்கின்றோம். ஒரு அரசியல் புரட்சிக்கு விட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இது போன்ற அரசியல் புரட்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் பார்த்ததே ரொம்ப நாள். குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள், இளைஞர்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தை ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய எழுச்சியை ஒரு சாட்சியாக நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், நம் அனைவருக்கும் தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான நாடு ஆளும் மன்றம். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். பின்னர் யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இன்னைக்கு நமது 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னிலைப்படுத்தி ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நாம் எல்லோரும் கூட முடிவில் இருக்கின்றோம். முதலாக இந்தியாவில் ஒருமித்த முடிவோடு கருத்தோடு இருக்கின்றோம். மோடி அவர்கள் தான் நமக்கு வேண்டும். மீண்டும் மோடி 2024 அவர் அமர வைக்க வேண்டும். அது சாதாரணமா அமர வைக்க கூடாதுங்க. 2014 283 எம்பிக்கள் இருந்தாங்க. 2019 அந்த ஜவாப் தமிழ் நான் சகோதரர் நன்றி கொடுக்கப்படும். 2019 303 எம்பிக்கள் மோடி அவர்கள் அமர்ந்தார்கள். 2024 நாம் உறுதியாக இருக்கின்றோம். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்களை அமர வைக்க வேண்டும் உறுதியாக இருக்கின்றோம். இதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கிறார். அந்த நாடுகளிலே முதன்முறையாக கோயம்புத்தூர் மக்களுடைய குரல் இருக்க வேண்டும். அது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வெற்றி செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணிவன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது என்ன தேர்தல்? மன்றம், நாடாளுமன்ற தேர்தல். நம்ம கிட்ட மோடி நம்ம கிராம பகுதியில் நம்மளால ஆடு வளர்த்துறோம் ஐயா. ஒரு 10 ஆடு வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த 10 ஆடு 10 நாள் தன்னுடைய தலைவனை கண்டுபிடித்துக்கணும். அந்த ஆடு முதல்ல போகும், எல்லா ஆடு பின்னாடி போகும் ஐயா. ஒரு ஆட்டு மந்தை கூட தன்னுடைய தலைவன் யார் என்று தெரியாமல் அந்த ஆட்டு மந்தை பின்னாடி போகாதுங்க. ஆனா இந்திய கூட்டணி தன்னுடைய தலைவன் யார் என்று தெரியாம 6 மாசமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் தலைவர், யார் பிரதம மந்திரி, யார் அடுத்து வரப்போறாங்க எந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடையாது. 2024 இதே மாதிரி பண்ணாங்கம்மா. நம்மளே ஓட்டு போட்டுட்டோம், வாக்குப்படி தெரிஞ்சாச்சு, ஓட்டை எண்ணியாச்சு, யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா பிரதமர் மட்டும் யாரும் சொல்லல. நாமளும் ஒரு நாள் காத்திருந்தோம், 2 நாள் காத்திருந்தோம், 10ஆவது நாள் வந்தாங்க. 10 பேர் வந்து இவரு தாங்க பிரதமர் அப்படின்னா. ரஜினி சார் ஒரு படத்தில் நல்லா சொல்லுவார், ஏப்பா குமார் இவர் யாரு அப்படின்பாரு. அந்த மாதிரி நாமளும் கேட்டோன்னே சொன்னதெல்லாம் ஓகே, பட் யாரும் தெரியலீங்களா அப்படின்னு. அது சொன்னாங்கன்னா இவர் பேர் மன்மோகன் சிங் அப்படின்னா. அவன் பாருங்க, நாங்க மன்மோகன் சிங் ஓட்டு போடலீங்கன்னா நீங்க அவருக்கு ஓட்டு போடல, 10 பேருக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னா. அந்த 10 பேர் அப்படி முடிவு பண்ணி நாடு 10 ஆண்டு காலத்துல சின்னாபின்னமாகி 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்து அலைவரிசை காட்டிலிருந்து நிலக்கரையிலிருந்து சுரங்கத்திலிருந்து கை வைக்காத இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் அரசை காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சியில பார்த்திருக்கோம். என்ன இந்திய கூட்டணிக்கு மறுபடியும் அதுபோல ஒரு தலைவன் வேணும் போல. பேசாம வந்து உட்கார்ந்துக்கணும், இவர்கள் தனித்தனியாக கூட்டுக்கொள்ளை அடிக்க வேண்டும், இவர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இன்னைக்கு தலைவர்களே இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். ஐயா, அதனை நமக்கு சாதாரண தலைவர் இல்லைங்க, உலக தலைவர்களுடைய தலைவன் மோடி இருக்கின்றார். நல்லா புரிஞ்சுக்கீங்க. மோடி அவர்களுடைய தலைவன் சாதாரண தலைவன், இந்திய நாட்டினுடைய தலைவன் இல்லை, உலக தலைவர்களுடைய தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உலக நாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மோடியின் மீது இருக்கக்கூடிய கௌரவம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி எடுத்தார்னா போற நிறுத்துவாங்க ஐயா. ரஷ்யா உக்ரைன் அவங்க சண்டை போடுறான். ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி 2 நாடுகள் இருக்கிறது. ஆனா நம்முடைய பிரதமர் தொலைபேசி மூலமாக சண்டையை நிறுத்தி விட்டாங்கிறது 23,000 குழந்தைகளை 6 மணி நேரத்தில் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா உலக தலைவர்கள் வரிசையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். அந்த சகோதர சகோதரர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் பிரதம மந்திரி யார் என்பதை காட்டுகிறது. கண் முன்னால் கண்ணு கட்டிய தூரம் வரை மோடி அவர்களுக்கு நிகர் மோடி மட்டும்தான், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, இந்த ராகுல் காந்தியை பாருங்க, சிங்கானூர்ல சென்ட்ரல் பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த மீடியம் வச்சிருப்பாங்க ரோட்டுக்கு நடுவில். அது யாரும் ஏறி போக கூடாது, அதோட ஆடு கூட தாண்டக்கூடாது, அப்படியே அந்த மீடியம் இருக்கணும். ராகுல் சொல்றாரு, எப்படி பாருங்க, ஸ்டாலின் சொல்றாரு, எப்படி பாருங்க ராகுல் காந்தி தாண்டி வர்றாரு பாருங்க, எப்படி ஓடுறாரு பாருங்க, எப்படி புஷ்அப் பண்றாரு பாருங்க. ஆனா நடக்கிறது என்ன, பிடி மாஸ்டருக்கான எலெக்ஷன் இல்ல பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கான தேர்தல். நம்ம மிலிட்டரி ஆள் எடுத்து போடுவாங்க, எல்லாம் ஓடுங்க, மேலே ஏறி குதிங்க, புஷ்அப் பண்ணுங்க, கடலுக்குள்ள குதிங்க. நீங்க அப்படிதான் நீங்க இருக்கலாம். இந்த மாதிரி மேலே ஏறி குதிச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த தலைவர் சபையில நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான தலைவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பது போவது கிடையாது. இதுவாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், மோடியின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்குள்ள அண்ணாமலையின் பக்கம் இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் இருக்கு. இந்த பகுதியில் இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க. நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் மங்களத்தில் இருக்கிறார். ஆனால் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்லிக் கொள்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு என்றாலும் கூட நரேந்திர மோடி மட்டும்தான். இவெல்லாம் வாய்ச்சல் வீரர்கள். அதனால யாரும் நீங்க நம்பாதீங்க. அதே போல என்னுடைய அருமை பத்திரிகை சகோதரர்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டியிருக்கின்றோம். இன்னைக்கு இந்த பகுதியோட பெரிய பிரச்சனை பாருங்க. அண்ணன் குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா
3,000 குடும்பங்கள் வாழ்றாங்க. அவர்களுக்கு வீட்டு மனை இடங்களோ அவர்களுக்கான வீடுகளோ இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னுடைய அருமை பட்டியலின சகோதர சகோதரிகள், என்னுடைய அருமை தாய்மார்கள் சொன்னதுக்கு நான் கேட்கிறேன். 70 ஆண்டு காலமாக நம்ம ஏமாற்றி வாக்கு மட்டும் வாங்கலாம். அடிப்படையாக நம்ம வீடுகளை கட்டி தர முடியல. இன்னைக்கு மோடி ஐயா 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். நேற்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க, அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. இன்னும் 3 கோடி, அடுத்த 3 கோடி வீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாருங்க. நம்ம ஆட்சி பிறந்த பொழுது 2014 174 ரூபாய் இருந்துச்சு. 174 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். போன வாரம் 284, போன வாரத்தில் 319 உயர்த்திருக்கின்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய ஒரு நாள் சம்பளம் இன்னைக்கு 319. அதான் அந்த அருமை சகோதர சகோதரர்களே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் வளர்ச்சி அரசியல், அடுத்த கட்ட அரசியல். இப்ப பேச வந்து நைசா வச்சுட்டு கொடுத்து போயிருக்காங்க. படிக்க படிக்காம ஊருக்கு போயிடாதீங்க. அந்த அண்ணன் கொடுத்து நான் படிக்கிறேன். கல்வி கடன் தள்ளுபடி என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி வங்கியில் கல்வி கடன் கட்டாமல் விட்டதால் அப்பன் மகனுடைய சிவில் ஸ்கோர் குறைந்து விட்டது. பரப்புரையில் இதை சொல்லவும் பணம் கட்ட சொல்லி வக்கீல் நோட்டீஸும் வீட்டுக்கு வந்தது. ஒன் டைம் செட்டில்மெண்டால் பணம் கட்டினோம், தப்பிச்சம் புறச்சும் வெளியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சும்மா இருந்த திமுக காரன் இவனையும் வந்து சுத்தணும். யார்? உதயநிதி ஸ்டாலின். ரோட்ல அந்த அம்மா பாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பாட்டு அவங்க பாட்டு நடந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் வண்டியை நிறுத்திட்டு அந்த அம்மா பாட்டம்மா என்ன காதல தோடு ஓட்டுற மாதிரி தெரியுது. நம்ம தம்பி தோடு ஓட்டுறது அண்ணா அப்புறம் வர்றாரு. நீங்க அதை வைங்க நாயக்கா, நாங்க வந்தோடனே எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. சும்மா இருக்காங்க எல்லாத்தையும் விசிட்டு விட்டு நகை கடன் தள்ளுபடி கொடுக்குறேன்னு இன்னைக்கு பாதி குடும்பத்தை கொண்டு வந்து வக்கீல் நோட்டீஸ் வாங்க அளவுக்கு நிறுத்தி இருக்காங்க. 2011 தேர்தல் வாக்குறுதி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதி. நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் இல்லை, எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் இல்லை, 100 நாள் நிலைவாரி திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் இல்லை, தரப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் இல்லை, நெல்ல குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே செய்யல. ஆனா ஸ்டாலின் சொல்றாங்க 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். எனக்கு அப்பப்போ சந்தேகம் என்ன வருகிறாங்க, ஸ்டாலின் ஐயா வேற ஏதோ ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போறாருன்னு தோணும். நாம இதே ஊர்ல தான் இருக்கோம். சட்டம் ஒழுங்கு கேட்டா சட்டம் ஒழுங்கு அருமையா இருக்கிறாரு. நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தெரியாம கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறீங்களா, இல்ல உண்மையாலுமே சென்னையில இருந்து ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கையில தான் இருக்கா? எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற விட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, சென்னையில பெரிய நகரத்துல ஒரு காலத்துல போதை இருந்துச்சு. போதைனா பணக்கார பசங்க அப்படிதான் நம்ம டிவி எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? இந்த பணக்கார பசங்க ஒரு ஊசி எடுத்து கையில போட்டுக்கிட்டாங்க போதை அப்படின்னு நம்ம டிவி பார்த்து கடிக்கு வந்துடும். இன்னைக்கு கிராமத்துல பட்டி காட்டுல கிராமத்தினுடைய மத்தியில போதை கொண்டு வந்து சேர்த்து இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்கிறார். 1983 மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 183 கோடி. 1983 நான் பிறந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி 183 கோடி ரூபாய். இன்னைக்கு மதுவின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது 52,000 கோடி. எதை உயர்த்திருக்காங்க? ஏழை மக்களை உயர்த்தினா மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க. ஏழை மக்களை வேண்டுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை கணக்கார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார். அது அருமை சகோதர சகோதரிகளே, இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு நம்முடைய தாமரை மட்டும்தான், தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான், அன்பு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதனால் இதற்கு இருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஊர் எவ்வளவு பெரிய சாதனை. 2300 ஒரு மதுக்கடை இருக்குதுங்க. அதெல்லாம் போராட்டம் பண்ணியே தூக்கிட்டீங்க. பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. இந்த ஊர்ல 300 நாள் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஒரு துண்டு கூட அரசு நடக்கும். ஆனா இன்னைக்கு இதுவாயில நீங்க எல்லாம் இணைந்து டாஸ்மாக் கடையில் 2300 பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர் போராட்டத்தின் மூலமாக வேறு பகுதி எடுத்து போயிருக்கிறார். நாங்கள் இன்று முன்னால் இருப்பது 2026 நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது 5552 கடையும் மூடிட்டு கல்லுக்கடையை திறக்க வேண்டும் என்பதை தெளிவாக மாற்றம் இல்லை. அதே போல இந்த ஊர்ல பாருங்க, மூங்கில் பூங்கா வெற்றி அறக்கட்டளை ஒரு மூங்கில் பூங்கா அமைச்சிருக்காங்க. இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மூங்கில் பூங்கா 12 ஏக்கர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மூங்கில் வகையும் இந்த மூங்கில் பூங்கா இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. அன்பு சின்ன சகோதரர்கள், பெரியவர்கள், தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வறட்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடி 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு அமர்விப்பது தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம நன்றிங்க. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள், தாய்மார்களை, அன்பு சகோதரர்கள்.